எத்தனையோ கோவில்கள் எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் இன்னும் திருமண தடை நீங்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான காணொளி தாங்க இந்த காணொளி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலிருந்து சுமார் 78 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தாடிக்கொம்பு என்னும் இடம். இந்த பகுதியில் அமைந்திருக்கும் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் மிகவும் சிறப்பு பெற்றது மன்மதன் ரதி சிலை. இங்கு ஒவ்வொரு வியாழன் தோறும் மன்மதன் ரதி சிலைக்கு வழிபாடுகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. கல்யாணமாகாத ஆண் ரதி சிலைக்கும் கல்யாணமாகாத பெண் மன்மதன் சிலைக்கும் தொடர்ந்து இங்கு 5 வாரம் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அது மட்டுமல்லாமல் நினைத்த வாழ்க்கையும் கைகூடும். ஒவ்வொரு வியாழன் தோறும் நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் நிச்சயமாக இந்த அபிஷேகம் நடைபெறாமல் இருக்காது. இந்த கோவிலில் மற்றும் ஒரு தனிச்சிறப்பு ஹயக்ரீவர் சந்நிதி. படிப்பில் மிகவும் மந்த நிலையில் இருக்கும் மாணவர்கள் இந்த சந்நிதியில் விளக்கேற்றி வழிபட அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த ஹயக்ரீவர் சிலை ஒரு இடத்துல கவர் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்து தன்வந்திரி சிலை. நீண்ட நாள் தீராத ஒரு தலைவலியோ அல்லது உடலில் வேறு ஏதோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தன்வந்திரி சந்நிதியில் விளக்கேற்றி வழிபட உடல்நிலை சரியாகும். இந்த தன்வந்திரி சிலை கோவில் சுற்றுப்பிரகாரத்தின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து நரசிம்மர் சந்நிதியும் அமைந்திருக்கிறது. எல்லா சிலைகளும் பார்ப்பதற்கு தத்ரூபமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு பைரவர் சிலைக்கு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் வெகு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. பெருமாள் கோவில்னா சக்கரத்தாழ்வார் இல்லாமல் இருப்பாரா? சக்கரத்தாழ்வார் சந்நிதி கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் தனி சந்நிதியாக அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார் வெளியிலையும் ஒரு சக்கரத்தாழ்வார் வச்சுருக்காங்க. அது ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க. ஏன்னா மக்கள் பாலபிஷேகம் பண்ணுறதாக அந்த இடத்த கொஞ்சம் அசுத்தப்படுத்துகிறாங்க. கோவில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் தான் நடந்திருக்கு. அதனால் ட்ராயிங்கெல்லாம் அழகாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணன் ராதை இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தொடர்ந்து பார்க்கும்போது அங்கே ஆண்டாள் சந்நிதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தச அவதார காட்சிகள். இதற்கு முன்னாடி இருந்த சிலை தான் நான் சொன்ன அந்த ஹயக்ரீவர் சிலை. உங்கள் பிள்ளைகளும் படிப்பில் மந்த நிலையில் இருந்தால் மறக்காமல் அந்த ஹயக்ரீவருக்கு மனசில் நினச்சி விளக்கேற்றி வழிபடுங்க. இப்போ மக்கள் இவ்வளோ விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்க இல்லையா? அது எதுக்கு அப்படின்னா இந்த தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பூசணிக்காய் வைத்து கால பைரவருக்கு விளக்கேற்றி மக்கள் வழிபடுறாங்க. அப்போ தங்களுடைய வேண்டுதல்கள் நடக்கும் அப்படின்றதும் மக்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய நம்பிக்கை. கோவில் ஓரளவுக்கு பெரிய கோவிலாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கோவிலோட வெளிப்பகுதி. இங்கே அன்னதானமும் டெய்லி நடக்குது. இந்த கோவிலில் உள்ள சிறப்புகள் எல்லாம் நான் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைகளுக்கு படிப்பில்லாமலோ அல்லது கல்யாணமாகாதவர்களோ இருந்தால் மறக்காமல் இந்த கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.